ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கு செலவே இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்களெல்லாம் வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நர்சரிலேருந்து ஒரு செடி வாங்கி வச்சுருப்போம். அதை நடவு செய்து நல்லா கேர் பண்ணி வளர்த்துருப்போம். அப்புறம் நம்ம அந்த செடியை அப்படியே விட்டுருப்போம். விட்டுருந்தோன்னா அது என்ன செய்யணும்னா, அந்த செடிக்கு வந்து எந்த ஒரு சத்துக்களும் கிடைக்காம அந்த லீவ்ஸ் எல்லாம் கொட்டி அப்படியே வெறும் ஸ்டெம்ஸ் மட்டும்தான் நிற்கும். அந்த செடிகளுக்கு நம்ம எப்படி உரம் கொடுத்து திரும்ப வந்து அதை க்ரோத்து பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த செடிகளுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த வந்து ஒரு கரைசலை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். அது என்ன கரைசல் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர். என்ன ஃபர்டிலைசர்னால், நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். அதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. அது என்னெல்லாம் சத்துக்கள்னு பார்க்க போகிறோம். நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதில் வந்து அதிகமாக இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் பேரூட்ட சத்துக்கள். பேரூட்ட சத்துக்கள்னால் என்பிகே, அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். நைட்ரஜன் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நைட்ரஜன் வந்து லீவ்ஸ் டெவலப் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து நம்ம வந்து ரூட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். அப்புறம் பொட்டாசியம் வந்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தவும், மற்றும் வந்து அது வந்து ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்கும் இந்த பொட்டாசியம் சத்து வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னா, அயான், கால்சியம், சிங்க் மற்றும் மெக்னீசியம் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி இருக்கக்கூடிய அந்த கிச்சன் வேஸ்ட் அப்படின்னா வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம காய்கறி கழிவுகளில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. அதை அப்படியே கொடுத்தோன்னா அது வந்து வேர்கள் வந்து உறிஞ்சாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம தயாரிக்க போகிறோம். உயிர் உரமாட்டு அதை மாற்றி தான் நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது அது வந்து வேர்கள் வந்து நன்றாக உறிஞ்சி அது வந்து நிறைய மொட்டுக்களும் வரும். அப்போ நம்ம எப்படி இதை தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டில் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்படியே நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கணும். நல்ல வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டண்ட்டாட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 24 hours அதை அப்படியே வச்சுக்கிட்டும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து வெறும் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டும் கொடுக்க போகிறதில்ல. இப்போது இது கூட ஒரு 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இது ரெண்டுமே ஒரு செடி நன்கு வளர்கிறதுக்கு இது 2 சத்துக்களுமே வந்து ரொம்ப முக்கியம். அந்த 2 பொருளில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து தயிர், இன்னொன்று வந்து டர்மரிக் தான். தயிரில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து பூக்கள் வந்து பெருசாக பூக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டர்மரிக் வந்து ஒரு பூச்சி விரட்டியாக இது பயன்படுது. மற்றும் வந்து இதில் வந்து எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இதில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த டர்மரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாகவே வந்து வெஜிடபிள்ஸில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணோம். இது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டர்மரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் டர்மரிக் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் டே அப்படியே வச்சுருக்கலாம். அது இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உடனே இது வந்து நம்ம வந்து வேலை செய்யும் இந்த உரம். அதனால் நம்ம அப்படியே உடனே வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி கொடுக்கணும். 5 லிட்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா 10 லிட்டர் தண்ணி. நிறையா நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சோன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த செடிக்கு வந்து முழுவதும் நனையும்படி வந்து நம்ம கொடுக்கணும் தண்ணி. ஏற்கனவே நான் வந்து மார்னிங் வந்து வாட்ரு கொடுத்துட்டேன். அதனால தான் நான் 1 டம்ளர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து 1 மக்க அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ செடி பாருங்கள் எவ்வளோ துளிர்த்து அழகாக மொட்டுகளெல்லாம் வச்சுருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.